ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு சுவையான கிண்ணத்தப்ப ரெசிபி பார்க்கலாம். இதுக்கு 1 கப் பச்சரிசி எடுத்துருக்கேன். இதை 3 தண்ணி நல்லா நார்மல் வாட்டரில் கழுவி எடுத்துட்டு, அப்புறம் மிதமான சூட்டில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். 1 முறி தேங்காய் சேர்த்துருக்கேன், 1 முட்டை சேர்த்துருக்கேன், 1க்கு வந்து 2 கப் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் இனிப்பு கரெக்டாக இருக்கும். அப்புறம் வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாம். மையாக அரைக்கணும். இந்த மாதிரி பக்குவத்துக்கு இதை வந்து 3 தடவை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிடணும். மாவு இந்த பக்குவத்துக்கு தான் இருக்கணும். இப்போ வந்து பிளேட்டில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி இந்த மாவு வந்து 3/4 பிளேட் அளவுக்கு தான் ஊற்றணும். அப்புறம் வந்து இட்லி குப்பரையில் வந்து அடித்தட்டை வந்து கமத்தி போட்டு நம்ம 3/4 மணி நேரம் வேக வச்சு எடுத்துக்கிடணும். அப்புறம் வந்து கத்தியை வச்சு குத்தி பார்த்தோம்னா அது வந்து ஒட்டாது. இந்த மாதிரி ஒரு சட்டாப்பை எடுத்து நிதானமாக எடுத்து ஒரு மணி நேரம் ஆற வச்சிட்டோம்னா கிண்ணத்தப்ப ரெடி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நம்ம பீஸ் போட்டு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.